ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பானிய அனிமி சீரீஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 24 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் தான் எனக்கு ரொம்பவும் ஃபேவரட்டான எபிசோட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த எபிசோட் பிடிச்ச மாதிரியே கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 24. நம்ம எமிலியா ட்ரையல்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக ஒரே ஸ்னோவாக இருக்கா. ஆனால் மக்கள் எல்லாரும் அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் பரவாயில்ல நீங்கள் செஞ்சதை எங்கள் எல்லாரையும் காப்பாத்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லவும், ஆனால் நான் இந்த ஐஸை கிரியேட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்கிறா. அந்த ஸ்பிரிட்க்கு நாங்கள் தேங்க்ஸ் சொன்னப்போ இதுக்கெல்லாம் காரணம் லியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் மென்ஷன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பங்க் அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்றா. அந்த பேரியர் நான் உடச்சிட்டேன், ஆனால் இப்போ நம்மளால் வெளியே போக முடியாது அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாரும் அந்த சாங்சுரிக்குள்ளே போய் பத்திரமா இருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எமிலியா சொல்லவோ, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. ராமுக்கு எப்படி ஆகிட்டேன்னு சொல்லி ராஸ்வெல் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கவும், நீ உன் கோபத்தோட உச்சியில் போனதுனால என்ன பண்ணுறனே தெரியாமல் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பங்க் சொல்லவும், மாஸ்டர் ஐ லவ் யூ அப்படின்னு ராம் சொன்னது ஞாபகம் வருது. அவள் நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே தயாராக தான் இருந்தா அப்படின்னு பங்க் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகுது. சுபரு சொன்ன மாதிரியே தான் நடக்குது. அவன் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சானோ அதுதான் நடக்குது. நான் போயிட்டு இந்த வெதரை தடுக்கிறேன். நான் பார்த்ததுலேயே நீ தான் ரொம்பவும் திறமசாலியான மெஜிஷியன், ஆனால் நீ அந்த விச் லெவலுக்கு மோசமானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பங்க் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுது. இத்தனை நாளாக அந்த டோம் ஆஃப் விஸ்டம் சொல்கிறத கேட்டு நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன், ஆனால் இப்போ அது இல்லை, நான் இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ராஸ்வெல் வருத்தப்பட்டுருக்கான். ஆமாம் நான் இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமை எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். டீச்சர் ஏதாச்சும் சொல்லுங்கள், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை, இத்தனை நாள் என்னை வழி நடத்தின மாதிரி இதுக்கப்புறமா வழி நடத்துங்க அப்படின்னு ராஸ்வெல் அழுதுட்ருக்கான். இதை பிரேக் பண்ணால் போதும், கண்டிப்பாக இதெல்லாம் நின்றோம் அப்படின்னு எம்லியா பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அதை யாரோ வந்து உடைக்கிறாங்க. அது பங்க் தான். உடனே அதை ஃபாலோ பண்ணி போனால் பார்த்தா அங்கே நிறைய ரியோசோஸ் இருக்காங்க. இத்தனை ரியோசோஸா அப்படின்னு எம்லியா கேட்கவும், இப்போ இதை பற்றி பேச நேரம் இல்லை, வேற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அவள் சொல்கிறா. நீங்கள் ரியோசோ ஷின்மா தானே அப்படின்னு கேட்கவும், ஆமாம் நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா அந்த ட்ரையல்ஸை பாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அப்படி தானே எம்லியா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு எம்லியா சொல்கிறா. இப்போ இந்த சாங்சுரியோட பேரியர் அழிஞ்சிட்டதுனால இந்த கோர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, இதுவும் அழிஞ்சு போக போகுது, ஆனால் நான் இதை எப்படியாச்சும் வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லவும், ஆனால் வெளியே ரொம்பவும் பனி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எம்லியா சொல்கிறா. நான் இதை வெளியே கொண்டு போய் தான் ஆகணும், எப்படியாச்சும் காப்பாற்றணும், அதுதான் என்னோட வேலையே. இந்த எம்லியா இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஸ்டோனை தூக்கி கொடுக்குறா. இது பங்க் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அவன் அந்த வெதரை தடுக்கிறான்னு தன்னோட மான அவலத்தையும் யூஸ் பண்ணிட்டா அப்படிங்கவும், அப்போ இவன் தான் அந்த வில்லேஜர்ஸையும் காப்பாற்றிருக்கான், எனக்காக நிறைய விஷயம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எம்லியா சந்தோஷப்படுறா. நான் இல்லாமல் போனதுக்கப்புறமா கார்ஃபீல்ட் ரொம்பவும் வருத்தப்படுவான், நீ தான் அவனை பத்திரமா பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் அந்த இன்னொரு ரியூஸோ ரொம்பவும் வருத்தப்படுறா. உடனே எமிலியா போயிட்டு, கவலைப்படாதீங்க நானும் பத்திரமா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், ரொம்பவும் தேங்க்ஸ் எமிலியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் இதை ஒன்று சொல்லவும், அந்த கிறிஸ்டல் அவள் 2 பேருமே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருந்தாங்க. அழுறதுனால எந்த ஒரு விஷயமும் மாறிட போகிறதில்ல, நமக்காக இருக்கிறவங்களுக்காக வச்சு ஸ்மைல் பண்ணணும்னு எமிலியா அவளை கொஞ்சம் சேரப் பண்ணுறா. அதுக்கப்புறமா ராஸ்வெல்லோ ராமோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் இருக்கிற இடத்துக்கு இப்போ எமிலியாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. எமிலியா அந்த இடத்துக்கு போயிட்டு, ராஸ்வெல் என்ன பண்ணுற சீக்கிரவா அப்படின்னு சொல்லவோ பார்த்தா அவன் அப்படியே அசையாமல் நின்றுட்டு இருக்கான். ஓ ராமை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறியா, அதுவும் நல்லது தான், சரிவா அதை உள்ளே போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும், இதுக்கு மேலே கண்டிப்பாக நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது அப்படின்னு ராஸ்வெல் சொல்லவோ, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு எப்படி நீ நினைக்கிற ராஸ்வெல், அப்போ நீ விட்டு கொடுக்க போறியா, நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடணும், கண்டிப்பாக நம்மளால் முடிச்சதை ட்ரை பண்ணணும், நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. நான் என்னோட பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாத்துலேயுமே இருக்கிற மோசமான விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டேன், ஆனாலுமே இன்னும் விடாமல் போராடிட்டு இருக்கேன், நீயும் போராடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ரேபிட் வருது. அதை எமிலியா தடுக்கிறா. இதுங்க எதுக்காக இங்கே வந்திருக்கு, ஒருவேளை எனக்காக தான் வந்திருக்கா இல்லை பங்குக்காக வந்திருக்கா, சரி ஓகே ராஸ்வெல்லையோ ரமையோ பத்திரமா உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா அதுங்க கூட ஃபைட் பண்ணுறா. இங்கே மேன்ஷன் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ தான் வந்துட்டு பேட்ரஸ் சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறா. அவளுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகுது. எக்கட்னா அந்த பெரிய வில்லன் கூட போய் ஃபைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்னோட விஸ்டம் ஆஃப் நாலேஜை இந்த லைப்ரரி ஃபுல்லாக வச்சுருக்கேன், என்னோட அறிவு அவ்வளவுமே இந்த லைப்ரரியில் புக்காக இருக்குது, இதை பாதுகாக்கிற பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ நீங்கள் என்னை விட்டு போக போகிறீங்களா, போகாதீங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரஸ் சொல்கிறா. இங்கே பாரு பேட்ரஸ், நான் இந்த லைப்ரரியை உன்னோட பொறுப்பில் ஒப்படைக்கிறேன், நீ தான் இதை பத்திரமா பார்த்துக்கிடணும் அப்படிங்கவும், ஆனால் நீங்கள் எல்லாமே என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவள் சொல்லவும், இது டோம் ஆஃப் விஸ்டம், நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த புக்கு உனக்கு சொல்லும். இதே மாதிரி நான் ராஸ்வெல் கிட்டேயும் ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன், என்னோட இந்த விஸ்டம் அவ்வளோத்தையும் வாங்கிடுற லெவலுக்கு தகுதியான ஒரு ஆள் வருவாங்க, இப்போதைக்கு நம்ம அந்த ஆளை தேட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பர்சன் வர வரைக்கும் நீ இந்த லைப்ரரியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அம்மா சொன்னாங்க. நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ராஸ்வெல் அப்பப்போ வந்து என்னை மீட் பண்ணுவான், கொஞ்ச நேரம் இந்த இடத்துல இருந்து புக்ஸ் எல்லாம் படிப்பான். அதுக்கப்புறமா அவன் போனதுக்கப்புறமா அடுத்த ராஸ்வெல்ஸ் அந்த இடத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அவங்களும் வந்து எப்போமாச்சும் வந்து என்கிட்ட பேசுவாங்க. அப்படியே காலங்கள் தான் ஓட ஓட ஒவ்வொரு ராஸ்வெல்லாக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்தாங்க.
இந்த லைப்ரரியை கைப்பற்றணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஆனால் தோற்று போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பங்கு இந்த இடத்துக்கு வந்தான். எனக்கு அவனை ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஆனால் அவனுக்கு வேறொரு ஆளை தான் பிடிச்சிருந்ததுங்கிறதுனால நான் திரும்பவும் தனிமையாயிட்டேன். அப்போ தான் ஒரு நாள் அழுக்கு ஷூவோட ஒருத்தன் உள்ளே வந்தான். அவன் மற்றவங்க மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டான். அவன் தான் என்னோட அந்த பர்சனாக இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் நான் ராஸ்வெல் சொல்கிறபடி கேட்டு அவனை சாங்சுரிக்கு அனுப்பி வச்சுட்டேன். ராஸ்வெல் அவன் புக் சொன்னபடியே சாங்சுரியில் அவனோட பிளானை முடிச்சிட்டான். ஆனால் நான் தனியாகவே தான் இருக்கேன், எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த டைம் தான் சுபாரு திரும்பவும் உள்ளே வந்தான். அப்போ நீ தான் அந்த பர்சனா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனால் அவன் இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு பேட்ரஸ் வருத்தப்பட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஒவ்வொரு டோராக திறந்து பீட்ரஸ் எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருக்கான். ஆனால் அவள் கிடைக்கவே இல்லை. நம்ம ஆர்த்தோ அந்த சீக்ரெட் வே வழியாக அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருந்தான். நான் ஒரு வழியாக உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவள் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனை வெளியே தள்ளியிருந்தா. நான் அவ்வளோ ஈஸியில் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் திரும்பவும் அவள் வெளியே தள்ளலாம் ட்ரை பண்ணும்போது இவன் கஷ்டப்பட்டு உள்ளே வந்து விழுந்துருதான். நீ எத்தனை தடவை என்னை வெளியே தள்ளினாலும் நான் உன்னை காப்பாற்றுற வரைக்கும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ அந்த பர்சன் இல்லைன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்காக என்னை வந்து காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை நீ தான் அந்த பர்சன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருந்தா கூட நான் கண்டிப்பாக நீ தான் அந்த பர்சன் நம்பியிருப்பேன். 400 வருஷமாக நான் இதுக்காக தான் காத்துட்ருக்கேன். ஆனால் இப்போ இது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பேட்ரஸ் சொல்லவும், பேட்ரஸ் நான் அந்த பர்சன் கிடையாது, அதுதான் உண்மை. ஆனால் அதுக்குன்னு நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நான் கடைசி வரை அவன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் உண்மையாக தான் சொல்கிறேன் பேட்ரஸ். ஏன்னா நீ எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் பேட்ரஸ் அழுறா. அந்த இடம் அப்படியே இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அவளை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ளே குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருந்தா. நம்ம ஹீரோ வந்து அந்த டோர் அப்படியே மொத்தமாக எரிஞ்சு போயிடுது. என்ன சொன்னால் குட் பையா? நான் உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுருவேன்னு நினச்சியா? இந்த மேன்ஷனில் இருக்கிற எல்லா டோருமே அழிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த லைப்ரரியை ஓப்பனே பண்ண முடியாது. வேறு ஒரே ஒரு டோர் மட்டும்தான் இருக்குது. இந்த டோரை நான் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக அழிஞ்சு போயிடுவேன். ஸோ பேட்ரஸ் உனக்கு கேட்டுட்டு இருந்துச்சுன்னா நீ என்னை உள்ளே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். ஆனால் அந்த டோரோட கைப்படி ரொம்பவும் சூடாக இருக்குது. அந்த இடமே மொத்தமாக இடிஞ்சு விழ போகுது. நம்ம ஹீரோ கதவை திறக்கிறான். பார்த்தா இவன் அந்த லைப்ரரிக்குள்ளே வந்துருதான். அம்மாவுக்கு நான் பண்ண ப்ராமிஸ் இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு அவள் சொல்லவும், அப்படியா சரி ஓகே, நீ எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. பேட்ரஸ் எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லவும், என்னது அப்படின்னு அவள் கேட்குறா. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்லாம் சொல்லணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் உனக்கே தெரியும் நீ என்னை விட ஸ்ட்ராங்குன்னு சொல்லி. உனக்கு என்னோட ஹெல்ப் தேவையே இல்லை, ஏன்னா நீ என்னை விட ஸ்ட்ராங்குன்னு உனக்கே தெரியும் பேட்ரஸ். உனக்கு என்ன விருப்பமோ அதை உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லவோ, உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பேட்ரஸ் கேட்குறா. எனக்கு தெரியும், கெட்ட கனவு கண்டு பயந்துட்டு இருந்தா கூட என்னோட கையை பிடிச்ச ஆறுதல் சொல்கிற லெவலுக்கு நல்ல பொண்ணு தான் நீ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனால் நீ தான் அந்த பர்சன் இல்லைன்னு சொன்னல அப்படின்னு பேட்ரஸ் கேட்குறா. இங்கே பாரு பேட்ரஸ், நீ எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவன் கையை பார்க்குறான். அவன் கையில் அடிபட்டிருக்கு. என் கையை பிடிச்சிட்டு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லுவோம். நீ அந்த பர்சன் இல்லைன்னு தானே சொன்ன? நான் 400 வருஷமாக இதுக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஒருவேளை நான் உன்னை ஏற்றுக்கிட்டாலுமே நீ ஒரு சாதாரண மனுஷன்தான். என்னோட லைஃப் இதை விட அதிகம். நீ சீக்கிரமாக இறந்து போயிடுவ அப்படின்னு பேட்ரஸ் சொல்லுவோம். ஆமாம், நான் சீக்கிரமாக இறந்து போயிடுவேன் தான். ஆனால் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உன் கூட இருந்து உன்னை ஹாப்பியாக பார்த்துக்கிடுவேன். நான் ரொம்பவும் வீக்கானவன் அப்படிங்கிறதுனால உன் ஹெல்ப்பை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால் நீ சோகமாகிற விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு உனக்கு டைமே இருக்காது. என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆனாலுமே நீ கண்டிப்பாக ஒரு நாள் இறந்து போயிடுவேன், என்னை விட்டுட்டு போயிடுவேன், நான் திரும்பவும் தனியாகிடுவேன் அப்படின்னு சொல்லி பேட்ரஸ் சொல்லவும், ஆமாம் கரெக்டு தான், ஆனால் நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை ரொம்பவும் ஹாப்பியாக பார்த்துக்கிடுவேன். பல 1000 வருஷம் கழிச்சு நீ யோசிப்ப, சுபாரு மாதிரி ஒரு ஆளை என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு நான் உன்னை ஹாப்பியாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லவும், ஆனால் நீ அந்த பர்சன் இல்லைன்னு தானே சொன்னேன். ஆமாம், நான் அந்த பர்சன் இல்லை, நான் சுபாரு நாட்ஸ்கே. யாரோ தெரியாத ஒரு அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணுறதை விட தெரிஞ்ச என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். பேட்ரஸ் அந்த டோம் ஆஃப் விஸ்டம் புக்கை அப்படியே கீழே போட்டுதா. அந்த இடமே மொத்தமாக இடிஞ்சு விழுந்து எரிய ஆரம்பிக்கி. ஆர்த்தோ இதை பார்த்துட்டு வருத்தப்பட்டு இருக்கவும் பெட்ரா வந்துட்டு, ஹே ஆர்த்தோ அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அந்த மேன்ஷன்ல இருந்து ஒரு ஒளி கிளம்பி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. பேட்ரஸ் ரொம்பவும் ஹாப்பியாக சுபாரு சுபாரு அப்படின்னு சொல்கிறா. கடைசியாக என் பேரை சொல்லி என்ன கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இங்கே எமிலியா அந்த கிரேட் ரேபிட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்படியே ஃப்ரோஸ் ஆகிற கண்டிஷனில் இருக்கா. ஏன்னா அவளோட பவரை ரொம்பவும் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ சும்மா வேற லெவலில் அந்த இடத்துல வந்து மாசா என்ட்ரி கொடுக்குறான். நீ கஷ்டப்பட்டது போதும் எமிலியா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், எனக்கு தெரியும் நீ வருவேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்கிறா. நம்ம ஹீரோவும் பேட்ரஸும் கிரேட் ரேபிட் கூட சண்டை போடுறதுக்காக நிற்கிறாங்க. கண்டிப்பாக நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். அதுக்கப்புறமா சீசன் 3 தான். சீசன் 3 இன்னும் வரல. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் கிளைமேக்ஸுங்கிறதுனால வேற லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.